எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி அப்படிங்கிறத பற்றியும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி, ரெக்கார்டிங் அண்ட் மெயின்டைனிங் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், இந்த 2 சாப்டர் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு மெயின்டைனிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இன் டேலி. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, introduction to the chart of accounts, creating the company chart of accounts, creating the accounting master, inventory master, alteration of master, deletion of master, multi master creation and displaying of chart of accounts. இதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து introduction to the chart of accounts. chart of accounts அப்படின்னா என்ன அப்படின்னா, all masters under one roof, அதான் chart of accounts. chart of accounts அப்படிங்கிறது என்னன்னா, ஆல் மாஸ்டர்ஸ் அண்டர் ஒன் ரூஃப். ஆல் மாஸ்டர்னா என்ன? மாஸ்டரில் என்னென்ன வகையான மாஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, மெயினாக ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் மாஸ்டர், ரெண்டாவது இன்வென்ட்ரி மாஸ்டர், மூணாவது பேரோல் மாஸ்டர், நாலாவது டாக்ஸேஷன் மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி 4 வகையான அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் இருக்குது. இந்த மாஸ்டருக்கு கீழே நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கிற எல்லா குரூப், அதே மாதிரி எல்லா லெட்ஜர்ஸ், அதே மாதிரி எல்லா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கறது தான் என்ன, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்ன, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். எங்கே இருக்குது இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் இருக்குது. சார் என்ன சார் அக்கௌண்டிங் மாஸ்டர் மாத்திரம் தான் இருக்குது, வேறு எதையும் காணுமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வேறு ஏதாவது ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஹரிணி செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பாருங்கள், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் மாஸ்டர் மாத்திரம்தான் இருக்குது. F11 போயிட்டு நீங்கள் இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இன்வென்ட்ரி மாஸ்டர் வரும். அடுத்தது டாக்ஸேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா டாக்ஸேஷன் மாஸ்டர்ஸ் வரும். அடுத்தது பேரோல் எனேபிள் பண்ணிங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ் வரும். இப்போ போய் கிரியேட்டில் போய் பாருங்கள் என்னென்ன மாஸ்டர்ஸ் இருக்குது. அக்கௌண்டிங் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர், பேரோல் மாஸ்டர், ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ். ஸோ 4 வகையான மாஸ்டர்ஸ் இருக்குது. இப்போ அக்கௌண்டிங்கில் டேலியில் மொத்தம் 28 குரூப் இருக்குது. அந்த 28 குரூப்பு என்னென்ன குரூப்பு எங்கெங்கே இருக்குது, இதுக்கு மேலே ஏதாவது நம்ம குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோமா அப்படின்னா, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு குரூப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல என்னென்ன குரூப்ஸ் இருக்கோ அந்த குரூப் வரும். சார் எத்தனை குரூப் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலிலேருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா DSS, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இங்கே போனீங்கன்னா டேலியில் நீங்கள் எவ்வளோ குரூப் க்ரியேட் பண்ணிடுறீங்க, எவ்வளோ லெட்ஜர் க்ரியேட் பண்ணிடுறீங்க, என்னென்ன ஸ்டாக் ஐட்டம், என்னென்ன வவுச்சர் டைப், வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் யூ ஹவ் கிரியேட்டட் அப்படின்னு எல்லாமே தெரியும். இதுக்கு பேர் தான் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இன்றைக்கி நான் மத்தியானம் ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பேட்ச் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு முக்கியமான ஒரு கான்செப்ட் கிடச்சிது. என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த மாதிரி டேலியில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது டேலியில் க்ரியேட் பண்ணி முடித்ததும் டிஃபால்ட்டாக 28 குரூப்பு, டிஃபால்ட்டாக 2 லெட்ஜர் இருக்கும். இப்போ டேலியில் ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் க்ரியேட் கம்பெனியில் போய்ட்டு டெமோ அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி டெமோன்னு ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் எத்தனை லெட்ஜர் இருக்குது, எத்தனை குரூப் இருக்குது, என்னென்ன டிஃபால்ட்டாக இருக்குது. டிஃபால்ட் அப்படின்னா இயல்பாகவே அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எதுவுமே எனேபிள் பண்ணவும் டிசேபிள் பண்ணவும் இல்லை. இப்போ பாருங்கள், டேலிலேருந்து DSS ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகிறதுக்கு என்ன ஷார்ட்கட்டு, DSS ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக டேலியில் 28 குரூப் இருக்குது. என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்குது. எது மெயின் குரூப்லாம் லெஃப்ட் கார்னரில் ஒட்டி இருக்கும். சப் குரூப்பு இப்போ கேபிட்டல் கீழே ரிசர்வ் வந்து சப் குரூப். கரண்ட் அசட்ஸ் மெயின் குரூப்பு, அது கீழே இருக்கிறதெல்லாம் செகண்டரி குரூப். அதே மாதிரி லெட்ஜரில் 2 லெட்ஜர் இருக்குது. டிஃபால்ட்டாக என்னென்ன லெட்ஜர் இருக்குது அப்படின்னா, ஆல்டரில் லெட்ஜரில் போய் பார்த்தா தெரியும். ஒன்று கேஷு, இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். டிஃபால்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயல்பாகவே. ஒரு கம்பெனியை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டா இயல்பாகவே 2 லெட்ஜர் இருக்கும். ஒன்று கேஷ், இன்னொன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கேஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? whenever you are receiving money or you are making payment அப்படின்னா
டெபிட் அண்ட் கிரெடிட்க்கு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அது ஒன் ஆஃப் த சிஸ்டம். ரசிப்ட் வருது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கொடுத்தவன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. ரெண்ட் கொடுக்குறோம், ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ ரெண்ட்டு சாரி கேஷ் வந்து டெபிட்லேயும் வரும் கிரெடிட்லேயும் வரும். இட் இஸ் ஒன் ஆஃப் த லெட்ஜர். அது எங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது இந்த கேஷுங்கிறது? பொதுவாக வந்து ரிப்போர்ட் வந்து ரெண்டே வகை தான். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். ரிப்போர்ட் வந்து எத்தனை வகை? ரெண்டே வகை ரிப்போர்ட். ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட். மொத்தம் ரெண்டே வகை தான் அக்கௌண்டிங் ரிப்போர்ட். அதுக்கப்புறம் தான் மற்றதுலாம். மெயினாக ரெண்டே ரிப்போர்ட் தான். இப்போ இந்த கேஷ் அப்படிங்கிறது டிஃபால்ட் லெட்ஜர் இல்லையா, அது எங்கே அப்பியர் ஆகும்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் கரண்ட் அசட் கீழே அப்ளை ஆகுது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டு ரோல் ப்ளே பண்ணுது. என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது லைக் பேலன்ஸ் ஷீட், இட் ஆக்ட் ஆஸ் ஒன் ஆஃப் எ ரிப்போர்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட் பிளே ஆஸ் ஏ லெட்ஜர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேலியில் டிஃபால்ட்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஒரு லெட்ஜரும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் லெட்ஜர் அண்டர் த டிஃபால்ட் லெட்ஜர் கேஷ். கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு கிரியேட் லெட்ஜரில் போய்ட்டு பெட்டி கேஷ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் அண்டர் வந்து டிஃபால்ட் கேஷ் லெட்ஜர். பெட்டி கேஷ் 2 அண்டர் டிஃபால்ட் லெட்ஜர். இப்படி யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் லெட்ஜர் அண்டர் எ லெட்ஜர், டிஃபால்ட் லெட்ஜர். பட் யூ கேனாட் கிரியேட் எனி குரூப் அண்டர் எ லெட்ஜர். ஒரு லெட்ஜருக்கு கீழே எத்தனை குரூப் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஒரு பிரைமரி குரூப் அல்லது செகண்டரி குரூப் கீழே எத்தனை லெட்ஜர் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஒரு லெட்ஜருக்கு கீழே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ண முடியாது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், யூ கேன் கிரியேட் எனி நம்பர் ஆஃப் டிஃபால்ட் லெட்ஜர் அண்டர் த டிஃபால்ட் லெட்ஜர் கேஷ், பட் யூ கேனாட் கிரியேட் ஈவன் எ சிங்கிள் லெட்ஜர் அண்டர் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ். You cannot create any single ledger under the profit and loss account. Why sir அப்படின்னா, இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த இடத்துல கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது ஒரு லெட்ஜர் அண்டர் வந்து கேஷிங் ஹேண்டில் தான் இருக்குது. நீ பெட்டி கேஷ்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறேன்னா அதை கேஷிங் ஹேண்டு கீழே நீ கிரியேட் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கேஷிங் ஹேண்டுங்கிறது ஒரு குரூப். அதில் டிஃபால்ட் லெட்ஜர் ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் கேஷ் லெட்ஜர். யூ கேனாட் கிரியேட் எனி லெட்ஜர் அண்டர் எ டிஃபால்ட் லெட்ஜர். ஒரு டிஃபால்ட் லெட்ஜர் கீழே நீங்கள் எந்த லெட்ஜருமே கிரியேட் பண்ண முடியாது. பெட்டி கேஷ் அண்டர் கேஷிங் ஹேண்டுன்னு போட்டுருங்க, கேஷுன்னு போடல. வேர்டு நல்லா பாரு. இப்போ பாருங்கள், ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம், பெட்டி கேஷ் 3 அப்படின்னு போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கேஷிங் ஹேண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பு. இட் இஸ் நாட் எ லெட்ஜர். பட் இங்கே லெட்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லெட்ஜராக இருக்குது. Petty cash 1 ஏற்கனவே டிஃபால்ட் லெட்ஜர். Petty cash 1 and 2 are the two ledger we have created. So first point, you cannot create any ledger under the default ledger. Not only default ledger, you cannot create any ledger under any ledger. மொதல் தம்ப் ரூல், ஓகேவா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஹவு இட் இஸ் ஏ லெட்ஜர். இது வந்து ரிப்போர்ட்டா லெட்ஜரா? ரெண்டாவது பாயிண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த சிந்தனை எனக்கு இன்னைக்கு தான் வந்தது, அதனால தான் இதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் உங்கள் கிளாஸில் கூட உங்கள் டீச்சர்ஸில் கூட கேட்டு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னா இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ ஏ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? முதல்ல என்ன சொல்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்சோ ஏ ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ ஏ ஸ்டேட்மெண்ட். பட் பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது லெட்ஜர் ஆனால் கிடையாது. வாட் இஸ் கால்டு பேலன்ஸ் ஷீட்? இட் இஸ் எக்ஸ்பிளைனிங் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ கம்பெனி அட் எ பர்டிகுலர் டேட். ஒரு பர்டிகுலர் டேட்டில் அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னன்னு சொல்கிறது தான் பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட் என்ன இருக்குது? இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் த லெட்ஜர்ஸ். ஓகேவா? பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள லெட்ஜர் உண்டு. வாட் இஸ் கால்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்? It is a financial statement.
explaining the financial position of a company for a particular period. That is called profit and loss. ஆனால் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, பேலன்ஸ் ஷீட்டு லெட்ஜராக பிஹேவ் பண்ணலை, வேற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜராக பிஹேவ் பண்ணுது. ஓகேவா? கொஸ்டின் அது கிடையாது. முதல்ல நான் என்ன சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ ஏ ரிப்போர்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆல்சோ ஏ ரிப்போர்ட்டு. Whereas profit and loss account play as ledger, whereas balance sheet is not playing as a ledger. Profit and loss account is form part of balance sheet. Balance sheet ஓட ஒரு அங்கம் தான் profit and loss account. எப்படி சார் அப்படின்னா, இந்த profit and loss account எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, நெட்டாக ஒரே ஃபிகரில் எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் ஃபைனலாக. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னா, முதல்ல ட்ரேடிங் பிஎன்எல், அப்புறம் பிஎன்எல், அப்புறம் நெட் ப்ராஃபிட். ட்ரேடிங் பிஎன்எல் எப்படி இருக்கு? ட்ரேடிங் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இப்போ பாருங்க, ஏதாவது ஒரு சம் ஹரிணி செக்யூரிட்டி சர்வீஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக், அது கீழே பர்ச்சேசஸ், அந்த பக்கம் சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக், கிராஸ் ப்ராஃபிட். அவுட் ஆஃப் த கிராஸ் ப்ராஃபிட் கேரி ஃபார்வர்ட் பண்ணி what are the expenditure incurred, finally whether we are earning net profit or we suffered loss. இது எங்க வந்து ரிப்போர்ட் ஆகுது? once the profit and loss account prepared பண்ணியாச்சுன்னா, that net profit or net loss to be transferred to the balance sheet. பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துன்னு போனோம். பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்துன்னு போய் என்னன்னு சொல்லுவேன்? அதுக்கு ஒரு லெட்ஜர் நேம் வேணும் இல்லையா? நீ புதுசாக போய் ஒரு லெட்ஜர் நேமை டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் இன்புட் கொடுக்க முடியாது, அதுக்கு ஒரு பேர் தேவை. அதனால் என்ன பண்ணிட்டான், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லெட்ஜரையே அதுக்கு லெட்ஜராக நேமாக வச்சு, அந்த ரிப்போர்ட் நேமையே அந்த லெட்ஜருக்கும் நேமாக வச்சு, பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு லாபமாக இருந்தால் லைபிலிட்டி சைட்லையும், நஷ்டமாக இருந்தால் அசட் சைட்லையும் வை அப்படின்னுட்டோம். ஸோ அதனால தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு ஒரு லெட்ஜராக ப்ளே பண்ண வேண்டிய ரீசன் ஏற்பட்டது. ஏன் சார் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரு லெட்ஜராகவும் ப்ளே பண்ணது, ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குன்னா, இதுதான் ரீசன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுது அப்படின்னா ஒரு தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க, பிடிச்சிருந்ததுன்னா 2 தம்ப் இம்ப்ரெஷன் போடுங்க. இது வரைக்கும் யாரும் சொல்லாத கான்செப்ட். யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த மாதிரி? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏன் 2 ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு யாருமே சொன்னதில்லை, நம்ம தான் சொல்கிறோம், நம்ம கிங். ரைட், ஓகே, டன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அதுக்குள்ளே பாரு, ஆர் யூ ஸ்டில் ரீடிங்? எஸ், ஐ எம் ரீடிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஏ கம்பெனி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒரு கம்பெனியோடைய சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? நீங்கள் 2 வகையில் பண்ணலாம். ஒன்று கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜர், இப்போ சிங்கிளாக இந்த மாதிரி பண்ணலாம். அல்லது கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம், இங்கே போய்ட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, லெட்ஜர் கிரியேஷன், மாஸ்டர் கிரியேஷன். எனி மாஸ்டர் கிரியேஷன், அது அக்கௌண்டிங் மாஸ்டர் ஆகட்டும், இன்வென்ட்ரி மாஸ்டர் ஆகட்டும், பேரோல் மாஸ்டர் ஆகட்டும், ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர் ஆகட்டும், வாட் எவர் த மாஸ்டர் இட் மே பி, there are 2 methods. One is called single ledger creation, single master creation. Another one என்ன? மல்டிபிள் மோடு கிரியேஷன். ஓகேவா? மல்டிபிள் மோடு கிரியேஷன். அடுத்தது கிரியேட்டிங் அக்கௌண்டிங் மாஸ்டர், கிரியேட்டிங் இன்வென்ட்ரி மாஸ்டர், ஆல்ட்ரேஷன் ஆஃப் மாஸ்டர்ஸ். ஆல்ட்ரேஷன் வந்து there are 2 kind. One is நேம் ஆல்ட்ரேஷன், அமௌண்ட் ஆல்ட்ரேஷன், இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. தட் கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் ஒன். அந்த லெட்ஜரையே டெலீட் பண்ணுறது. when can you delete அப்படின்னா, if there is no any transaction in that ledger only you can delete. Otherwise, if your ledger is linked with another ledger, or if the ledger having link with any other transaction, or if the ledger having transaction value அப்படின்னா, you cannot delete the ledger. For example, petty cash ledger நான் வந்து கிரியேட் பண்ணேன். Can I delete the ledger அப்படின்னா, yes, கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர். இங்கே பெட்டி கேஷ், சரிங்க, கன்வென்ஸ் லெட்ஜர்னு இருக்குது. டெமோ லெட்ஜரில் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? டெமோ லெட்ஜரில் வி ஹவ் கிரியேட்டட் 2 லெட்ஜர். அதில் ஒரு லெட்ஜர் நான் டெலீட் பண்ணுறேன், பெட்டி கேஷ் 2வை நான் டெலீட் பண்ணிட்டேன்.
how it is get deleted அப்படின்னா எப்படி அது delete ஆச்சு அப்படின்னா there is no any transaction அதனால் delete ஆயிடுச்சு. சப்போஸ் if I pass any transaction டேலியில் பாருங்கள், நான் அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் பேமெண்ட்டில் போயிட்டு பெட்டி கேஷ் ஒன்றுலேருந்து நான் வந்து ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறேன் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1000 rupees பேமெண்ட் பண்ணுறேன். இப்போ போயிட்டு என்னால் பண்ண முடியுமா? பெட்டி கேஷ் ஒன்றை டெலீட் பண்ண முடியுமானா ஐ கான் டூ இட். இஃப் ஐ ப்ரெஸ் ஆல்ரெடி இட் ஒன்ட் டெலீட், முடியாது. அப்போ டெலீட் பண்ணால் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து பதிலாக டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணணும். இங்கே வந்து இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதை டெலீட் பண்ணணும். அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து என்ன பண்ண முடியும், நீங்கள் இந்த லெட்ஜரை டெலீட் பண்ணால் டெலீட் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டெலீட் த லெட்ஜர் you must not have any transaction and also that ledger should not linked with any other ledger or group. அப்போ தான் delete பண்ண முடியும். பட் யூ கேன் ஏபிள் டு ஆல்டர் த லெட்ஜர். நீங்கள் வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஆல்டர் எப்படி பண்ணணும்னா கேட்வே ஆஃப் டேலி. இப்போ வந்து ரெண்ட்டுன்னு இருக்குது, ரெண்ட்டை வந்து நான் பிஸ்னஸ் ரெண்ட் அப்படின்னு போகிறேன்னு வச்சுக்கோ, பிஸ்னஸ் ரெண்ட் அப்படின்னு நான் மாற்ற முடியும். கேன் ஏபிள் டு I can able to delete. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து deletion of master, multi-master creation and displaying chart of accounts. Multi-master creation. How I have to create multi-master? For chart of accounts group. Suppose I want to create sundry debtors, multiple groups. Multi create under sundry debtor. If I want to create multiple group, for example, debtors south. Like that I want to create. Debtors north, debtors east, debtors west. இப்படி நம்ம any number of ledger, any number of group, any number of inventory I can create under one roof. It is called chart of accounts. It is called multiple ledger, multiple masters creation. And displaying chart of accounts. Displaying chart of accounts, you can see any number of chart of accounts. You can see anything from gateway of tally, chart of accounts. Suppose if you want to see group, you can see. Suppose if you want to see ledger, you can see. Suppose if you want to see the voucher type, you can see. Suppose if you want to see the stock group, you can see. Okay, va? So whatever the things you want, you can see under one roof. That is the only place that is called chart of accounts. So chart of accounts is over. Chart of accounts